ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம ஸ்டடி பண்ணுறது வந்து சைன் லா. சைன் லா அப்படின்றது வந்து எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்றது கண்டிஷன் இருக்குது. இப்போது எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் வந்து எக்ஸாக்ட்லி பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் வந்து பர்பெண்டிகுலராக இருக்கப்போ இன்பிட்வீனில் வந்து சம் வெக்டார் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து காம்பனன்ட்ஸ் வந்து ரிசால்வ் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஏஎக்ஸ் சே இட் இஸ் ஏ வெக்டார். இப்போ ஏஎக்ஸோட வேல்யூ வந்து சே இட் இஸ் ஆங்கிள் தீட்டா 1 ஆர் தீட்டா. ஏஎக்ஸோட வேல்யூ எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஏ இன்டூ காஸ் தீட்டா. ஏஒயோட வேல்யூ வந்து ஏ இன்டூ சைன் தீட்டான்னு சொல்லுவீங்க. பட் இது வந்து ரெக்டாங்குலர் பர்பெண்டிகுலராக இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் வந்து எக்ஸாக்டாக பர்பெண்டிகுலராக இருக்குது. சப்போஸ் எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் பர்பெண்டிகுலராக இல்லாமல் இருக்கிறப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வந்து சைன் லா. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இது ரெண்டும் வந்து பர்பெண்டிகுலராக இல்லை. இந்த மாதிரி பர்பெண்டிகுலராக இல்லாத கண்டிஷனில் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது சைன் லா. சைன் லாவோட லாஜிக் என்னென்னு செக் பண்ணிடலாம். எஸ், இப்போது சே இட் இஸ் ஏ வெக்டார். இதோட ரிசல்டன்ட் வந்து ஏன்னு எடுத்துப்போம். ரிசல்டன்ட் ஏ. இது வந்து ஏஎக்ஸ், இது வந்து ஏஒய்ன்னு எடுத்துப்போம். சைன் லாவோட ரூல் என்ன அப்படின்னா எஸ், இதோட ஆங்கிள் வந்து ஆல்ஃபான்னு எடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஓகே, டயக்ராம் செக் பண்ணிக்கோங்க. ஆங்கிள் பிட்வீன் ஏ டு ஏஎக்ஸ் ஆங்கிள் வந்து பீட்டான்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஏ டு ஏஒய் இது வந்து ஏஒய் மீன் பண்ணும். ஏஒய்க்கும் ஏக்கும் இன்பிட்வீனில் இருக்க ஆங்கிள் வந்து ஆல்ஃபான்னு எடுத்திருக்கோம். அப்போது ஏஒய் டிவைட் பை ஆப்போசிட் இங்கே என்ன ஆங்கிள் வந்து கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னா சைன் பீட்டா ஈக்குவல்ஸ் டு ஏஎக்ஸ். இதுக்கு என்ன வேல்யூ எடுத்துக்கணும் அப்படின்னா ஏஎக்ஸ் டிவைட் பை சைன் ஆல்ஃபா. அண்ட் தென் அனதர் ஒன் வந்து ஏவோட ஆங்கிள் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா சைன் ஆஃப் 180 மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இன்னும் ரீசெண்டாக செக் பண்ணிக்கோங்க. இதோட ஆங்கிள் வந்து பீட்டா, இதோட ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. இந்த ஆங்கிள் என்ன வேல்யூன்னு கேட்டாங்க அப்படின்னா எஸ், இந்த ஆங்கிளோட வேல்யூ 180 மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ இந்த ரீசனால தான் வந்து இங்கே வேல்யூ இப்படி எடுத்துகிட்டு இருக்கோம். சைன் லாவோட ப்ரூஃப் என்னன்றதை செக் பண்ணிக்கலாம். சைன் லாவோட ப்ரூஃபை வந்து செக் பண்ண போகிறோம். டேக் த ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுங்க. இது வந்து டச் பண்ணுற பாயிண்ட் வந்து எம்னு எடுத்துக்கோங்க. ஃப்ரம் த ட்ரையாங்கிள் ஏஎம்சி சைன் தீட்டா 1, சைன் தீட்டா 1க்கு பதிலாக சைன் ஏன்னு எடுத்துக்கோங்க. சைன் ஏ ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் சைட். சைன் ஏ ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் சைடோட வேல்யூ வந்து ஹெச். அண்ட் தென் ஹைப்போதீனஸோட வேல்யூ வந்து பி. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. ஃப்ரம் எம்பிசி ட்ரையாங்கிள் எம்பிசி. அப்போது சைன் பியோட வேல்யூ என்ன வருதுன்னு செக் பண்ணிக்கோங்க. சைன் பியோட வேல்யூ ஆப்போசிட் ஹெச் டிவைட் பை அட்ஜசன்ட் ஹைப்போதீனஸோட வேல்யூ வந்து ஸ்மால் ஏ. அப்போது ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் வந்து ஹெச் வந்து காமனாக இருக்கும். இங்கே ஹெச்சோட வேல்யூ வந்து பி இன்டூ சைன் ஏ, இங்கே ஹெச்சோட வேல்யூ வந்து ஏ இன்டூ சைன் பி. சே இட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1, இட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போது ஈக்குவேஷன் 1 2 ஈக்குவேட் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ், இதோட ஃபைனல் ரிசல்ட் sin b divided by b equals to sin a divided by a. எஸ், நீங்கள் ஒன் மோர் பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுங்க. ட்ரா ஏ பர்பெண்டிகுலர் லைன். இங்கே வந்து கோயின்சைட் ஆகும். எகைன் இதோட வேல்யூ லென்த் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா ஹெச்சோட வேல்யூவாக தான் இருக்கும். அப்போது இங்கே நீங்கள் வந்து எகைன் சைன் சியோட வேல்யூ ஃப்ரம் த ட்ரையாங்கிள் சே இட் இஸ் P. From the triangle MCB. ஸோ ஆல்ரெடி நம்ம டூ ட்ரையாங்கிள்ஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கிற ரிசல்ட் என்ன அப்படின்னா சைன் பி டிவைட் பை பி ஈக்குவல்ஸ் டு சைன் ஏ டிவைட் பை ஸ்மால் ஏ. எகைன் இந்த லைனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட லென்த்தும் வந்து ஹெச்சாக தான் இருக்கும். ஏன்னா இது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்கேன். அப்போது இதோட லென்த் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற லென்த் வந்து ஹெச் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸ் செப்பரேஷனும் வந்து ஹெச்சாக தான் வந்து யூஸ் பண்ணணும். அப்போது சைன் சி அப்படின்றது இங்கே ஆங்கிள் இருக்குது. சைன் சின்றது ஆப்போசிட்டோட வேல்யூ ஹெச் டிவைட் பை ஹைப்போதீனஸ்னால் இந்த லைன் பி. நெக்ஸ்ட் வந்து சைன் பி யூஸ் பண்ணிக்கோங்க. சைன் பின்றது ஆப்போசிட்ன்றது ஹெச் டிவைட் பை ஹைப்போதீனஸ்ன்றது சி. அப்போ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா சைன் பி டிவைட் பை பி ஈக்குவல்ஸ் டு சைன் சி டிவைட் பை சி.
அப்போது சைன் லா வந்து வெரிஃபை பண்ணியிருக்கோம். ஃபைனலாக வந்து ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் சைன் ஏ டிவைடட் பை ஏ சைன் பி டிவைடட் பை பி ஈக்குவல்ஸ் டு சைன் சி டிவைடட் பை சி. இதுதான் வந்து இந்த ஃபார்முலா தான் வந்து சைன் லான்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா வெக்டார் மல்டிப்ளிகேஷன்ஸ். வெக்டார் மல்டிப்ளிகேஷனில் 2 different types. One is dot product, another one is cross product. Dot product ஓட another name என்ன அப்படின்னா it is also called as scalar product. Cross product ஓட another name என்ன அப்படின்னா it is called vector product. ஓகே, நம்ம டாட் ப்ராடக்டை வந்து செக் பண்ணிக்கலாம். டாட் ப்ராடக்ட், say a vector and b vector. Take 2 vectors a vector and b vector. A vector dot b vector equals to ab cos theta. இதான் வந்து டாட் ப்ராடக்டோட ரிசல்ட். எஸ், இங்கே செக் பண்ணிக்கோங்க. a vector dot b vector equals to ab cos theta. கொஸ்டின் போகிறப்போ உங்களுக்கு எது தேவைப்படும் அப்படின்னா if 2 vector is perpendicular or not, 2 vectors வந்து perpendicular இல்லையான்றதை வந்து செக் பண்ணணும் அப்படின்னா எஸ் நீங்கள் டாட் ப்ராடக்ட்டுக்குள்ளே என்டர் ஆகணும். அண்ட் தென் தீட்டாவோட வேல்யூ ஆங்கிள் பிட்வீன் 2 vectors. கொஸ்டினில் வந்து ஆங்கிள் பிட்வீன் 2 vectors வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆங்கிள் பிட்வீன் 2 vectors கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா எஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய வேல்யூ வந்து காஸ் தீட்டா. காஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா a vector dot b vector divided by magnitude of ab இப்படி சொல்லலாம். நாம எக்ஸாக்டாக ஆங்கிளை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா தீட்டா ஈக்குவல்ஸ் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் a vector dot b vector divided by ab. What is the meaning of dot product or scalar product? இதோட மீனிங் என்ன அப்படின்னா எஸ் இது வந்து a வெக்டார்னு எடுத்துக்கோங்க, இது வந்து b வெக்டார்னு எடுத்துப்போம். ஆங்கிள் வந்து தீட்டா. எஸ், பிக்கு வந்து 2 காம்பனன்ட்ஸ் வந்து ரிசால்வ் பண்ணலாம். ஒன் இஸ் செக் பண்ணிக்கோங்க a and b cos theta. இது ரெண்டும் வந்து parallel to each other. அப்போது நம்ம டாட் ப்ராடக்டோட மீனிங் என்ன அப்படின்னா 2 parallel வெக்டார்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கோட மீனிங் தான் வந்து டாட் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்ட் அப்படின்னா 2 parallel வெக்டார்ஸ். இப்போ a வெக்டார் அண்ட் தென் b cos theta வந்து parallel to a. இது ரெண்டையும் வந்து ப்ராடக்ட் பண்ணுறதோட மீனிங் தான் வந்து டாட் ப்ராடக்ட். இப்போ டாட் ப்ராடக்டோட மீனிங் a vector dot b vector equals to ab cos theta. ஸோ இது ரெண்டோட மீனிங்கும் சேம் தான். இந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் வந்து என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்றது செக் பண்ணிக்கோங்க. காம்பனன்ட் ஆஃப் a vector on b vector அப்படின்னா இங்கே கொஸ்டினில் கேட்டிருக்கிறது a cos theta. அப்போது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய டேட்டா என்ன அப்படின்னா a cos theta. கொஸ்டின் இப்படி கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் a vector on b vector அப்படின்னா இதுவும் வந்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் a vector on b vector அப்படின்னா இதுவும் a cos theta தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. a cos theta equals to ரிமைனிங்கை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க a vector dot b vector divided by magnitude of b. ஸோ bன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ் போகிறப்போ டாட் ப்ராடக்டோட அப்ளிகேஷன்ஸ் காம்பனண்ட் ஆஃப் a vector on b vectorன்னு கேட்கலாம், ஆர் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் a vector on b vectorன்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய வேல்யூ வந்து a cos theta. ஸோ இப்படி சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ், வெக்டாரோட ப்ராப்பர்ட்டிஸ். எஸ், ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா a vector dot b vector. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் a vector dot b vector which is also equals to b vector dot a vector. இது ட்ரூ தான். செகண்ட் ப்ராப்பர்ட்டி a vector dot b plus c, b vector plus c vector which is also equals to a vector dot b vector plus a vector dot c vector. Next property a vector dot a vector அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து a ஸ்கொயர்ட். ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி எஸ், இது வந்து நமக்கு வெல் நோன் டேட்டா i cap dot i cap, j cap dot j cap or k cap dot k cap. இதோட ரிசல்ட் வந்து 1k ஈக்குவல். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி i cap dot j cap or i cap dot k cap otherwise j cap dot k cap. இதோட ரிசல்ட் எல்லாமே வந்து 0. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் செக் பண்ணிக்கோங்க. the angle between vector a and b is theta, the value of the product. ஸோ இதோட ரிசல்ட் என்னன்றது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பண்ணிக்கோங்க சேம் a vector dot b vector cross a vector. இதோட ரிசல்ட்டும் 0 தான்.
சப்போஸ் கொஸ்டினில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் பி வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார், இதோட ரிசல்ட்டும் 0 தான். கொஸ்டினை நம்ம எப்படியும் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஏ பிளஸ் பி வெக்டார், ஏ பிளஸ் பியோட டாட் ப்ராடக்ட் வித் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார், இப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாலும் இதோட ஆன்சரும் 0 தான். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தது தான் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டாரோட ரிசல்ட் வந்து பர்பெண்டிகுலர் டு போத் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார். இட் இஸ் ஆல்சோ பர்பெண்டிகுலர் டு ஏ பிளஸ் பி. ஏ பிளஸ் பியோட ரிசல்டன்ட்டுக்கும் அது பர்பெண்டிகுலர் தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு ஏ பிளஸ் பி, ரிசல்டன்ட் ஆஃப் ஏ பிளஸ் பி. இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, இது டயக்ராமேட்டிக் அப்ரோச். டயக்ராம் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இது வந்து பர்பெண்டிகுலர் டு ஏ, பர்பெண்டிகுலர் டு பி, பர்பெண்டிகுலர் டு ஏ பிளஸ் பி. ஸோ இந்த ரீசனால தான் பியோட கிராஸ் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் இதோட கிராஸ் ப்ராடக்ட் ஏக்கும் பர்பெண்டிகுலர், பிக்கும் பர்பெண்டிகுலர், ஏ பிளஸ் பிக்கும் பர்பெண்டிகுலர். டாட் ப்ராடக்ட்ன்றதுனால காஸ் தீட்டா வரும். தீட்டாவோட வேல்யூ வந்து 90 சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, அப்போ ரிசல்டன்ட் 0. கிராஸ் ப்ராடக்ட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் வெக்டார் ப்ராடக்ட். கிராஸ் ப்ராடக்ட் ஆர் வெக்டார் ப்ராடக்ட். ஓகே, இதோட ஃபார்முலா என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. let us take two vectors, a vector b vector ரெண்டு வெக்டார் எடுத்துப்போம். இப்போ a வெக்டார் b வெக்டாரோட ரிசல்டன்ட் என்ன வரும் அப்படின்னா ab sin theta into n cap. இதில் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ab sin thetaன்றது மேக்னிடியூட். ஓகேங்களா, ab sin thetaன்றது வந்து மேக்னிடியூட் அண்ட் தென் யூனிட் வெக்டார்ன்றது ஒன்லி ஃபார் டைரக்ஷன். ஸோ கிராஸ் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்கிறதுனால தான் இதோட இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா வெக்டார் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க. எஸ், இப்போது தீட்டா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க, ஒரு யூனிட் வெக்டார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா யூனிட் வெக்டார் ஏபி சைன் தீட்டாவை நம்ம எப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் மேக்னிடியூட் அப்படின்னா இதோட மீனிங் ஏபி சைன் தீட்டா. ஓகே, இப்போ நம்ம ஃபர்தராக செக் பண்ணிக்கலாம். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னா மீனிங் என்ன, ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் மேக்னிடியூட் அப்படின்றதோட மீனிங் என்ன அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. எஸ், ஏ வெக்டார் ஃபர்ஸ்ட் இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஐ கேப், ஜே கேப், கே கேப். ஓ, இதோட கோஎஃபிஷியன்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க. 3, 4, 5. பி வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் ஐ கேப்க்கு 3, ஜே கேப்க்கு 5, 6. ஸோ இதுலேருந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வந்து ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். எகைன் வந்து அதோட ரிசல்ட்டை வந்து மேக்னிடியூட் மட்டும் வெரிஃபை பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் கால்டு ஏபி சைன் தீட்டா. வெக்டார் மல்டிப்ளிகேஷனில் கிராஸ் ப்ராடக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட். எஸ், நம்ம இங்கே ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறது வந்து கிராஸ் ப்ராடக்டோட ப்ராப்பர்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் விச் இஸ் ஈக்வல்ஸ் டு மைனஸ் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். செகண்ட் ப்ராப்பர்ட்டி ஐ கேப் கிராஸ் ஐ கேப் இப்படி கொடுத்துருந்தாலும் சரி, ஜே கேப் கிராஸ் ஜே கேப் ஈக்குவல்ஸ் டு கே கேப் கிராஸ் கே கேப். இது எல்லா ரிசல்ட்டும் வந்து 0 தான். பிகாஸ் கிராஸ் ப்ராடக்ட் வரப்போ அதோட ஆங்கிள் வந்து 0வா இருக்கக்கூடாது. ஒரு ஐ கேப்க்கும் இன்னொரு ஐ கேப்க்கும் வந்து ஆங்கிள் வந்து 0வா இருக்கும். ஸோ அதனால வந்து இது வந்து எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து 0. இது வந்து கிளாக் ரூல்னு சொல்லுவாங்க. இதில் ஏரோ மார்க் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ கேப் டு ஐ கேப் கிராஸ் ஜே கேப் மீனிங் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எது வருதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ கேப் டு ஜே கேப் இதோட கிராஸ் ப்ராடக்ட் கே கேப், ஜே கேப் டு கே கேப் இதோட ரிசல்ட் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா இட் இஸ் ஐ கேப், இது வந்து கே கேப். நெக்ஸ்ட் கே கேப் டு ஐ கேப் இதோட ரிசல்ட் எஸ் எகெயின் இட் இஸ் ஜே கேப். சப்போஸ் டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டாக இருக்கு, இப்படி இருக்குன்னு எடுத்துப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் எது வரும் அப்படின்னா ஜே கேப் வந்து ஃபர்ஸ்ட் வரும், கிராஸ் ஐ கேப் இதோட ரிசல்ட் மைனஸ் கே கேப். இப்போ இதோட ரிசல்ட் என்னதுன்னா மைனஸ் கே கேப். இதை ஆப்போசிட்டாக வந்து ரொட்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா கே கேப் டு கே கேப் கிராஸ் ஜே கேப் இதோட ரிசல்ட் வந்து மைனஸ் ஐ கேப். ஜேலேருந்து கேக்கு போகிறீங்க அப்படின்னா இதோட ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் ஐ கேப், கேலேருந்து ஜேக்கு போகிறீங்க அப்படின்னா மைனஸ் ஐ கேப். நெக்ஸ்ட்டு கே கேப் டு ஐ கேப் அப்படின்னா இது வந்து ஜே கேப், ஆப்போசிட்டில் ரொட்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா மைனஸ் ஜே கேப். இந்த ரிசல்ட்டை வந்து மைண்டில் வந்து திங்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி லாஸ்ட் இயர் நீட்டில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எஸ், இஎம் வேவ்ஸில் வந்து இந்த ப்ராடக்டோட அப்ளிகேஷன் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சப்போஸ் இதை வந்து நம்ம அனதர் வேலையும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். நீங்கள் எப்படியும் எடுத்துக்கலாம். மைனஸ் ஜே கேப் கிராஸ் ஐ கேப் செக் பண்ணிக்கோங்க. ஐ கேப் கிராஸ் ஜே கேப்போட ரிசல்ட்டும் கே கேப் தான், மைனஸ் ஜே கேப் கிராஸ் ஐ கேப்போட ரிசல்ட்டும் கே கேப் தான். தென் இங்கே செக் பண்ணிக்கோங்க மைனஸ்
கே கேப் கிராஸ் ஜே கேப், இதோட ரிசல்ட்டும் ஐ கேப் தான். அகெயின் மைனஸ் ஐ கேப் கிராஸ் கே கேப், இதோட ரிசல்ட்டும் ஜே கேப் தான். இது வந்து யூஸ்வல் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். சைன் கன்வென்ஷனை உள்ள நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஜே கேப் டு ஐ கேப் மைனஸ் ஜே கேப் இருக்குது, ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஜே கேப் டு இந்த மைனஸ் வந்து காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜே கேப் டு ஐ கேப் இதோட கிராஸ் ப்ராடக்ட் மைனஸ் கே கேப் வரும். ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால எகெயின் பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வந்து இண்டிகேட் பண்ணும்.